وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. நினைவுகின்ற எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியாரான மார்க்க சகோதர சகோதரிகளே, சூரத்துல் கஹஃப் 103வது 4வது வசனம் நான் ஓதிய வசனங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், தனது செயல்களிலே மிகவும் நஷ்டவாளிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள். இல்லை, உலகத்தில் செய்கிற காரியங்கள்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, அல்ல அதை நீங்கள் லாஸ் ஆகிட்டு இருக்கீங்களா, நஷ்டவாளிகளாக ஆகி கொண்டிருக்கிறீர்களா என்று நபியை நீங்கள் அவரிடம் கேட்பீராக. ரொம்ப கவனமாக கேட்டிருக்க இந்த ஜும்மாவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபுல்லாக குர்ஆன்லேருந்து நம்ம எடுக்கிற சம்பவங்கள் நிறையா இருக்கும். குர்ஆன்லேருந்து அந்த செய்தியை சொல்கிறோம். அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. யாருடைய முயற்சி பயனற்று போயிருக்க, தாங்கள் மெய்யாகவே அழகான காரியங்களை செய்வதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்களே அவர்கள்தான். நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கோம்ப்பா நாங்கள், அதனால் எங்கள் பாதை நேர்வழியில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு யார் மெய்யாகவே நம்புகிறார்களோ இவர்கள் தான். எப்படி ஆனால் செய்கிறது தப்பு கரெக்டாக இருப்பதாக நினச்சிக்கிறது. அல்லாஹ்வுடையார்களே, இது ஆபத்தான எச்சரிக்கை வசனங்கள். நான் ஏற்கனவே பல ஜும்மாவில் சொல்லியிருப்பேன், இஸ்லாம் என்பது அது வெல் டிசிப்ளின்டு, கட்டுப்பாடுகள் நிறைந்த மார்க்கம். அது வெல் டிசிப்ளின். அந்த டிசிப்ளினில் யார் வகுத்தா அப்படின்னு கேட்டால், படைத்த ரப்புல் ஆலமீன் வகுத்த கட்டுப்பாடுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாலும் செய்ய முடியாது, அது சேர்க்கவும் முடியாது, அவங்களை நீக்கவும் முடியாது. அப்படி அதை லூஸ் விட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் ஹாக்கால ஒரு வசனம் சொல்லுவான், நபியை நீங்கள் நான் சொல்லி தந்த ஏதாவது மறைத்தால் அல்லது விட்டுவிட்டால் உமது வலது கரத்தை பிடித்து உமது பிடரி உயிர் நிரம்பி நாம் தரித்து விடுவோம். யாருக்கு சொன்னது? நீ குர்ஆன் வசனத்தில் இஷ்டத்துக்கெலாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஈஸியாக தட்டிக்கலாம் போகிறது, சேர்க்கறதுக்கு குறைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இரண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்துட்டான். நம்ம இந்த உலகில் வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு இஸ்லாம் வழி சொல்லிக்கிட்டே வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல ஜஸ்ட் பாஸ் ஆகிக்க, முதல்ல பாஸ் ஆகிக்கிடுங்கப்பா, நஷ்டம் இல்லாமல். நாம் ஒரு தொழில் செய்தால் முதல்ல அதில் என்ன நினைப்பேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெருசாகணும் என்ன இருந்தாலும் ஒரு 4 நாள் 5 நாள் வண்டி ஓடும் போதே தெரியும் லாஸ் ஆகும், முதல்ல தப்பிக்கணும்னு நினைப்போம். தொழில் நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, பேலன்ஸ் ஆகுதான்னு முதல்ல பார்ப்போம். இது யதார்த்தமான உண்மை.
படிக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முதல்ல பாஸ் ஆகிடணும், அதுக்கப்புறம் ரேங்கை நோக்கி போவான். ஃபஸ்ட்டு அவன் பாஸ் ஆகணுங்கிற எண்ணம் தான் மைண்டில் இருக்கும், ரெண்டாவது தான் ரேங்கை நோக்கி போவான். இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல் அஸ்ர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் இதில் சத்தியம் விட்டு அடி சொல்லுவான், காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலாண்டா இருக்கான். காலத்தின் சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலாம் இருக்கான். யாரெல்லாம் இல்லை எக்ஸப்ஷன் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வத்தவாஸவ் பில் ஹக் வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர். ஈமான், ஃபஸ்ட்டு ஈமான், நல்லறங்கள், அடுத்தால பொறுமை, சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்தல். முதல்ல சார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 இருந்துன்னா நஷ்டம் இல்லாமல் எஸ்கேப் ஆகிக்கணும். முதல்ல ஜஸ்ட் பாஸ், தர்ஜா உயர்றது ரெண்டாவது. இந்த 4 அடிப்படை உங்களை இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிக்கிடலாம், வியாபாரத்தில் நஷ்டம் அடையாமல் இருக்கலாம், முதல்ல பாஸ் பண்ணி தப்பிச்சு ஓடிக்கலாம். இந்த 4 இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 4 இது வந்து சும்மா கிடையாது, பயங்கரமான இது ஒரு உரைகள். இது ஒரு உரைகள். இது செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ, இதில் கரெக்டாக போயிட்டு இருக்குமா அப்படின்னு. இல்லைன்னா பாக்கி எல்லாம் லாஸ்ட் தான், நஷ்டம் தான். அல்லாஹ்வுடையார்களே, அதில் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொன்னான், இல்லல்லதீன் ஆமன், ஈமான் கொள்வார்கள், ஈமான் கொள்ளுங்கள். அந்த ஈமான் என்பது பயங்கரமான வேல்யூவான ஒன்றுங்கிறத மூமின்கள் வந்து முழுசாக உணர்ந்து கொண்டால், முழுமையாக ஈமானோடு உணர்ந்து கொண்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த உலகம் மூக்கை கவ்வி கொண்டு நம்ம காலில் விடும். இந்த உலகம் இருக்குல்ல, மூக்கை கவிட்டு தானாக சரண்டராய் நம்மகிட்ட சரணடைஞ்சிடும். ஆனால் இறை நம்பிக்கை என்பதை வெறுமன அது ஒரு நம்பிக்கை பொருந்திய காரியமாக நான் நம்பி நமது வாழ்க்கை ஃபுல்லாகவே அரைகுறை இபாதத்துகள், அரைக்குறை அமலசாலிகளோடு முடிகிற காரணத்தினால் இஸ்லாம் சொல்லக்கூடிய டார்கெட் ரீச் ஃபுல்லாக போக முடியல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வாழ்கிற காலத்திலே ஃபுல் ரீச்சுக்கு போனாங்க. ஃபுல்லாக போய் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான்னா, ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் என்னை பொருந்தி கொண்டார்கள், நான் அவர்களை பொருந்திக்கிட்டேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு ஃபுல் ஸ்பீடாக உள்ள போனாங்க. ஏன்னா மார்க்கம் வந்து இது கரெக்டாக இருக்குது, நம்மளை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பாவத்தின் எல்லையிலிருந்து இந்த பக்கம் சத்தியத்தின் பக்கம் கொண்டு வந்து நல்வழிப்படுத்துது, இது முழுமை பெற்ற மார்க்கம் என்பதை அவர்களால் உணர்ந்து அதுபடி வாழ்ந்து மரணிக்க முடிந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த ஈமானுடைய வேல்யூ நமக்கு வந்து எப்படி புரியப்பட்டு கேட்டால், ஈமான் என்பதையும் எப்படி ஆயிட்டு அப்படின்னா, 2 விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு விளங்கும். ஒருவனுக்கு வந்து எப்படி இருக்கான், உஷாராக இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து பாறை மலை உச்சி மேலே ஒரு பாறாங்கல் வந்து உருண்டு ஆடிக்கிட்டே இருக்கு, உச்சியில் இன்னும் ஆடிக்கிட்டே இருக்கு, எப்போ வேணாலும் விழும், அது கீழே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ எப்படி இருப்பான், உஷாராக இருப்பான், கல் விழுந்துடக்கூடாது அப்படின்னு அவனுடைய கவனம் இதில் இருக்கும். மலை உச்சியில் இருக்கிற அந்த பாறை எப்போ வேணாலும் சாயும் என்றால் அது மேலே தான் கவனமாக இருப்பான். அப்படித்தான் ஒரு ஈமான் ஒருத்தன் பார்க்கணும். ஈமான் எங்கே எப்போ நம்மளோட ஸ்லிப் ஆகி, நான் ரொம்ப ஃபிட்டுலாம் இணைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, எப்போ வேணாலும் தப்பாக போயிடும் அல்லது பாவத்தின் பக்கம் நம்ம சாஞ்சிருவான் என்ற கவனத்தோடு வாழணும். இன்னொன்று இருக்குது, அல்லாஹ்வுடைய அதுக்கு சமமாக இன்னொன்று எதிர சொன்னாங்க, தன் மூக்கின் மீது உட்கார்ந்தால், மூக்கின் மீது உட்கார்ந்தா அப்படி தட்டி விடாமல் பாரு, அது மாதிரி அசால்ட்டா, அது மாதிரி ஈஸியாக தட்டி விட்டு போகிறாங்கல்ல. 2 வகை இருக்குது, நாங்கள் 2 வகை இருக்குது அல்லாஹ்வுடையார்களே. இந்த 2வது வகை ஈமானுக்கு ஆபத்தானது, ஈமானே காலி பண்ணிடும். நான் இந்த ஜும்மா தலைப்பு என்ன தெரியுமா, தேர்தலில் முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். எந்த நிகழ்வு வேணால் இந்த பூமியில் நடக்கட்டும், முஸ்லீம்களுக்கென்று தனி கண்ணியம் கௌரவம் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. நாம் வேறு, அவர்கள் நம்ம எந்த உலகத்திலும் வாழலாம், எந்த உலகத்திலும் நம்ம வாழலாம், நாம் வேறு, அவர்கள் காஃபிர்கள் வேறு, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 2 துண்டாக்குற இடம் பல இடங்கள் வரும் பொழுது முஸ்லீம்கள் தன்னை முழுமையாக நாம் யாரும் அடையாளம் காட்டுறதுக்கு பதிலாக முஸ்லீம்கள் அவர்களோடு அவர்களை கலந்து கரைஞ்சு போயிட்டாங்க, கரைஞ்சு நாசமாக போயிட்டாங்க. நான் குற்றச்சாட்டு வாசிப்பேன் வரிசையாக. கரைந்து போனார்கள். யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, தனித்துவம். இஸ்லாம் என்ற தனித்துவம் எங்கப்பா, எந்த தனித்துவத்தை இந்த சமூகம் அங்கே காமிச்சிருக்கு? முஸ்லீம் சமூகம் இந்த தேர்தலில் எந்த தனித்துவத்தை காமிச்சிருக்கு? ஒன்றுமே கிடையாது.
ஒரு சிலர் சாரார் மட்டும்தான் பிடிவாதமாக இருந்தாங்க. பெரும்பான்மை மக்கள் இந்த பாவத்தை கரைந்து போனார். நான் ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு அதோட விளக்கத்தை பின்னாடி சொல்லுவேன். அப்போ நமக்கு தலை சுத்தம். ஓ, நம்ம பார்க்குற தலைவர்கள்லாம் போலி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எப்போன்னா பாலஸ்தீனத்தை கைப்பற்றும் போது, அது எந்த சமூகம் பின்னாடி சொல்வேன். பொருள் நான் மறந்துட்டாலும் ஞாபகப்படுத்திடுங்க, கட்டாயம் இது தலைப்பு ரொம்ப பொருந்தும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை கொண்டே அன்றி எந்த கௌரவத்தையும் நமக்கு தருவதில்லை. இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ் அந்த மூமின்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தருகிறான். இது அல்லாத எதை கொண்டு ஒருவன் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் தேடினால் அவர்கள் இழிவைத்தான் சந்திப்பார். யார் சொன்னது? அல்லாஹ் கவனிச்சுடுங்க. இஸ்லாம் அல்லாத ஒன்றை கொண்டு இந்த உலகத்தில் அந்தஸ்தையும் கண்ணியத்தை ஒருவன் தேடுவானேயானால் அவர்கள் இழிவைத்தான் அடைவார்கள். இழிவு தான் அவனுக்கு சூழும். புரியுதா? இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. இப்போ நான் உள்ள போறேன். அல்லாஹ்வுடையார்களே, லக்கும் தீனுக்கும் வலியதி. இந்த வசன பொருள் என்ன? உங்கள் மார்க்கம் வேற, எங்கள் மார்க்கம் வேற. இந்த வார்த்தைக்கு பொருள் தெரிஞ்சா நமக்கான எல்லை தெரிஞ்சிடும். ஏன்னா அல்லாஹ் வந்து குர்ஆன் வசனங்களை அவர்கள் மறுக்கிறான்னு பல இடத்துல சொல்லிக்கிட்டே வருவான். குர்ஆன் வசனத்தை மறுத்தா என்ன ஆகும்? இந்த முதல்ல ஓதிய வசனத்தில் அதோட தொடர்ச்சி அல்லாஹ் சொன்ன அவர்கள் மறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாஹ் மறுக்க மாட்டான். அல்லாஹ் ஒன்றும் சொல்லிக்கிட்டே என்ன செய்வான்னா, அல்லாஹோட கட்டளைகளை மறுத்துக்கிட்டே இருப்பான். அதை ஓரமாக கட்டு மனசில் அல்லா இருக்காண்டா, மனசுக்குள்ள அல்லா இருக்காண்டா. ஏய், அல்லா மனசுக்குள்ள இருக்கான். ஈமான்லாம் பயங்கரம் பொங்கிக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் காமி போடுவேன். புரியுதா? ஈமான்ல இருந்துச்சு, அது நீ சொல்லக்கூடாது. நெஞ்சை பிளந்து பார்த்தாயா அப்படிமா. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? எப்போ ஒருத்தண்ட வாராங்க, அவன் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா நீ இரவெல்லாம் நின்று வணங்குவனாக இருந்தாலும் எனக்கு தெரியாது, அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. உன் வெளிப்படையான செயல்களை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். நான் மனுஷன் தானே, நான் மனிதன் தானே. உன் உள்ளத்தில் ஈமான் பொங்குது அப்படின்னா அல்லாஹ் உனக்கு உரியதான். ஆனால் உன் வெளிப்படையான செயல் என்னவா இருக்கு, அதை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன். உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை. ஆனால் நம் சமூகத்தினுடைய தலைவர்கள் எப்படி போய் ஓட்டு கேட்காங்க தெரியுமா? இந்த சமூகத்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு இருக்கிற பதவி அதிகாரம் மோகத்தை நிலைநாட்டுவதற்காக கேட்டால் சமுதாயத்தை காப்பாற்றுற ஒரு போலியான ஒரு கேப்சூலில் வந்து என்ன செய்வான்னா மாத்திரை இனிப்பு தடவி தள்ளுற மாதிரி சமூகத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அங்கே போய் என்ன செய்வாங்க தெரியுமா? இவர்கள் அவர்களாக கரைந்து போனார்கள். தற்காலிகமாக என்று சொல்கிறார்கள், கொஞ்ச நாளைக்கு தான், இந்த கேம்பெயின் முடிகிற வரைக்கும் நாங்கள் வேஷம் போட்டுக்கிடுவோம். சரி, அப்படி செய்யறதுக்கு எனக்கு குர்ஆன் ஹதீஸ் ஒரே ஆதாரத்தை காமிச்சுட்டு நம்ம வரமா போயிடும், பேசவே மாட்டோம். நான் யாரையும் தலைவர் பேர சொல்ல விரும்பலை, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. நீ இப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி இருக்குப்பா, நீங்க இந்த மாதிரி தேர்தல் காலம் வந்துட்டா நீங்க எல்லாம் சாமி கும்பிட்டுக்கலாம். என்ன அடுத்த பொருளாதாரமும் ஐக்கியத்தனம் வேலை, அவங்க கூட ஒர்க்கிங் கமிட்டி வராங்க, ட்ரூப்ஸ் வராங்கல்ல, சாப்பாடு காசு கொடுக்குறது, குடிக்க காசு கொடுக்கறது, எல்லா கர்மமும் உண்டு. சொல்லியே கேட்பான், சரக்கு அடிக்கணும் தலைவா விட்டுங்க, 2000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சொல்லி தான் கேட்பான். நம்மளாம் தேர்தல் கமிட்டியில் இன்னும் வேடிக்கை பார்த்துற என்னென்ன கூத்து நடக்கும். அப்போலாம் நமக்கு நல்லா நினச்சிட்ட மார்க்கம் தெரியல. இதெல்லாம் கண்கூட நின்று பூத் கமிட்டி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சாலும் நம்மளாம் சும்மாலாம் கிடையாது. சும்மா வந்து மேடையில் பேசலை, எல்லாம் தரவை கரைச்சி குடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். இந்த கேம்பெயினில் போய் என்னென்ன நடந்தது, இங்கே போடாதீங்க திருநீர், சட்டையை கழட்டி இங்கே போடுக்கான்னு ஒருத்தன். அப்பா நெத்தி வேற கழுத்து வேறையாப்பா, எப்படிலாம் இருக்கு பார்த்துக்கிடுங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடணும், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். எதுக்கு என்ன செய்ய, நம்ம சமூகத்தை தூக்கி நிறுத்த போகிறோம், நாங்கள் சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் அதை சரின்னு ஒத்துக்கிட்டால் நம்ம ஏற்றுக்கிடுவோம். அப்படி இருக்கா? யாராவது ஒரு வசனத்தை காட்டுங்க. நீங்கள் சாமி எங்க கம்யூனிஸ்ட் அவர்கள் வந்து நாத்திகர்கள் தெரியுமா? கம்யூனிஸ்ட் நாத்திகர்கள். ஆனால் சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு தான் இருக்கும், சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு இருக்கும். ஆனால் அவர்கள் கம்யூனிஸ்ட் நாத்திக கொள்கை உடையவர்கள். எந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டா எனக்கு நீங்கள் காட்டணும், நீங்கள் காட்டணும், எனக்கு காட்டுங்க. எந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் போய் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டாரு நீங்கள் காட்டுங்க. ஏன் இல்லை? வெங்கடேசன் நின்னாரா மதுரையில்? அவர் எந்த கோயில் போனாலும் நீங்கள் ஒரே இமேஜ் காட்டுங்க, காட்டுங்க. உங்களால் காட்ட முடியாது. ஏன் தெரியுமா?
நாத்திக கொள்கையில் உறுதியாக இருக்காங்க. கடவுள் இல்லை என்று சொல்வதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். யாரு? நாத்திகர்கள். அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் நாங்கள் தான் தலைவர், சமுதாயத்துக்கு நட்டமாக நிறுத்தப்படுறோம் சொன்னவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊர் ஊரா, தெரு தெருவா, வீடு வீடா, கோயில் கோயிலாக போய் கையை எடுத்து கும்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாங்க. அதை ஃபோட்டோ வேற போட்டு வெளியே பரப்பிடுவாங்க. இது ரெண்டு லாபம். ஒன்று எதிரிகளுக்கு பரப்பான், இன்னொன்று இவர்களே பரப்பி பாருங்க. இவர் அப்படிப்பட்ட பியூர் பாய்லாம் அவர் கிடையாது, இவர் என்னென்ன சாமி தீர்த்தத்துவம் போட்டது இவர் தயாராக இருக்காரு அப்படின்னு இவங்களும் காட்டுவாங்க. ரெண்டு வகை பொலிட்டிக்கல் கெயின், புரியுதா? அதனால யார் எதிர்பச்சாரம் பண்ணிவிடப்பா, இவங்களாம் முஸ்லீம்கள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுப்பா, முஸ்லீம்களில் ரொம்ப தீவிரமானவங்க, அதனால இவங்களாம் ஓட்டு போடாங்கன்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காண்டி பாருப்பா, இவர் சாமியில கும்பிடுவாரியா, நம்மாலியா, நம்மவர்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் அடியார்களே, தயவுசெய்து சொல்றேன், நமது தலைவர்கள் அவங்க எதை வேணாலும் தொலைக்கலாம், மறுமையை தொலைச்சிடக்கூடாது. அவ்வளோதான் சொல்றேன். ஈமானை தொலைச்சிடக்கூடாது, மறுமையை தொலைச்சிடக்கூடாது. மிக 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 மோசமாக தலைவர்கள் நடக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்ம யாரையும் பேர் சொல்ல விரும்பல, 10வது ரூபா சொல்கிறோம். அவர்கள் இத்தக்குள்ள அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும். சரி, அப்படின்னா நம்ம என்னப்பா செய்யறது? நமக்கான உரிமை நான் திருப்பின்னு சொல்லுவேன், உங்கள் கையில் ஓட்டு இருக்குல்ல, எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. ஓட்டுரிமை என்னைக்கு பறிக்கானோ, முஸ்லீம்லாம் ஓட்டு இல்லைன்னு சொல்லட்டும், அப்போ அந்த உரிமையை எப்படி எடுக்கணும் நமக்கு தெரியும். இந்த சமூகம் தானாக வெகுண்டு எழுந்துரும். எங்களுக்கு வாழவே ரைட்ஸ் இல்லை, இந்த ஆட்சியாளரை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு நிலை வந்தால் முஸ்லீம்கள் வெகுண்டு எழுந்துருவான். அப்போ பார்த்துக்கிடலாம், புரியுதா? இப்போ ஓட்டு இருக்குல்ல நமக்கு, இந்த ஓட்டை வச்சு யார் வரலாம் வரக்கூடாது நீங்கள் தீர்மானித்து முடிச்சிருங்க. எங்கள் கட்சியில் சேர்ந்தால் இப்படி தான் தேர்தல் பிரச்சாரம் இப்படி தான் இருக்கும் சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்போ நீ கோயிலாக போகணும், கிராமமாக போகணும், அந்த ஊருக்காரங்க என்ன சொல்ல கேட்டுக்கிடணும், எழுத்துலாம் பேசக்கூடாது, இப்படி தான் நாங்கள் ஜெயிச்சிட்டு வரோம் என்று சொல்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை உள்ளே போய் நிற்கிறாங்க. மாலையும் கழுத்தும் வெட்ட போகிற ஆடுமா நிற்காம ஒருத்தன். இவள் ஈமான் வெட்டப்படுது, ஈமான் வெட்டி எடுக்கப்படுது. அவர்கள் கவலையே கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இதயங்கள் கல்ல எப்படி மூக்கின் மீது ஈ விழுந்தால் ஒரு மாசம் ஆனால் எம்எல்ஏ சும்மா கிடையாது. எம்எல்ஏ இந்த சமுதாயம் பின்னாடி வந்து நிற்கும். இந்த சமுதாயம் யார் முன்னாடியுமே நிற்கும். ஏன்னா தேவையில்லை சமுதாயம் இருந்தால் யார் முன்னாடியுமே நிற்கும். நீங்கள் இல்லை, இந்த இடத்துல கருப்புசாமியோ அல்லது குப்பனோ சுப்பனோ யார் எம்எல்ஏயாக இருந்தாலும் அதிகாரம் அவங்ககிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போய் போடணும். அப்படி தானே? ஏன்னா நமக்கு அவர் தான் பொறுப்பாளர். சட்டமன்ற உறுப்பினராக யார் இருக்காரோ அவர்கிட்ட போக தான் செய்வோம். முஸ்லீம் வேட்பாளர் அல்லாத பகுதியில் எம்எல்ஏக்கள் நின்று ஜெயிக்கிறாங்களே, அப்போ அங்கே வாழ பகுதியில் முஸ்லீம்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற காது கொடுத்து கேட்கறது இல்லையா? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இவர்கள் தான் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த முடியும் உரிமைகளுக்காக. முதலமைச்சர் வீட்டு வாசலை கூட இவங்களால் நுழைய முடியாது. இவர்களுக்கு ஏன் உங்களுக்கு தெரியாது, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வாசல் கூட இவங்களால் போக முடியாது. அவங்க கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்களே மினிஸ்டர்களே வாசல் நினைச்சிங்கன்னா 3 மணி 5 நாள் காத்து கிடக்கணும், இப்படி நிற்கணும். இதுதான் உண்மை. நீங்கள்லாம் இவங்க வேஷம் போடுறானுங்க. நம்மகிட்ட சண்டித்தனம் காட்டுறதெல்லாம் அங்கெல்லாம் நடக்காது. மினிஸ்டர்லாம் துணை முதல்வர் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் வெளியே உட்காந்து காத்துக்கிட்டே இருக்கணும். அவர் எப்போ எழுவார் அப்போ தான் எழுவார். அப்போ முகத்துக்கு முன்னாடி முதல்ல 3-4 பேர் மாவட்ட அமைச்சர் ஓடி போய் மூஞ்சை காட்டிருங்க, ஏமாத்த முதல்ல பாருங்க, ஏமாத்த முதல்ல. இதுதான் தலையெழுத்து அரசியல். உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பவர் பாலிட்டிக்ஸ், பவர். நம்மளாம் நத்திங், ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தெரியாமல் என்ன செய்ய, இங்கே நம்மகிட்ட பியூலாக விட்டுறது. நம்ம போனோம்னா இடுப்பில் என்னன்னு கேட்டுரும், ஒன்றும் வேகாது. அங்கே போனோன்னு கும்பிட்டுற வேண்டிதான். இதுதான் உண்மை. நல்லா கேளுங்க. ஈமானை விட்டுட்டு இந்த உலகத்தில் எந்த ஒன்றையும் கிடைக்கும் என்றால் நல்ல முஸ்லீம் அதை தூக்கி ஓரங்கட்டிடும். நல்ல முஸ்லீம் என்க அல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு மூமியின் கண்ணியம் என்பது இரவு நின்று வணங்குவது, அவன் கௌரவம் பண்ணது அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையற்று இருப்பது. அல்லாஹ் யாரிடத்து எந்த விஷயத்துக்கும், காசு பணம் மட்டும் இல்லை, எந்த அதை பதவி ரப்பு தருவான்டா. அதான் சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஈமானை பலமாக இருந்து இஸ்லாத்தை முழுமையாக பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்தால், உலகியல் ஆசை இல்லாமல் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தூர் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் மூக்கு உங்களை தரையில தேய்த்து கொண்டு உங்கள் காலில் மண்ணை கவ வைப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னாங்க. எப்படி பதவி வரும்னா, வேண்டான்னு சொன்னா அவன் காலில் போடும், காலை மண்ணை கவிட்டு வருவான், மூக்கை தேய்ச்சிக்கிட்டு வருவான். சதீஷை படிச்சு பாருங்க, அப்படி சரண்டர் ஆகும் நம்மகிட்ட. அப்படி இருந்தா இல்லையா? இஸ்லாமிய இயக்கங்களாக நம்ம இருக்கும் பொழுது
எப்படி நம்மளை கண்டா பதறனா ஓடுனா, நம்மளை பார்த்தாலே சட்டமன்றத்திலே பயங்கரவாதம் சொன்னாங்களே இல்லையா? இயக்கமாக இருக்க போய் தானே சொன்னான். நீ சொல்ல மாட்டேக்கான்ல. இன்னைக்கு என்ன இப்போ அவர் நம்மப்பா, இப்போ அவர் நம்மாள் நம்மளாம் புரியுதா உங்களுக்கு? அவர் தொப்பி சும்மா தான்ப்பா வச்சிருக்கிறாரு, வெளிப்படையா பேட்டி. அவர் செப்பி சும்மா, இவர் நம்மாள்ப்பா, நம்மாள். அல்லாஹ் வாழ ரலி அல்லாஹ் வந்து அல்லா சர்டிஃபிகேட் கொடுத்தான். இங்கே நம்ம ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. நம்மவர்கள் தெரியுதா? முஸ்லீம் தலைவர்கள் சிந்திக்கட்டும். அல்லாஹ் நமக்கு ஆயில நீட்டுறான். பதவி அதிகாரத்துக்காக அல்லாஹ் தந்த ஈமானில் கொஞ்சம் கூட டேமேஜாக பார்த்துக்கிறான் நல்ல முஸ்லீம் கழகு. இரண்டாவது, சமூகமாக நாம் தலைவர்களை விட்டுருவோம். சமூகமாக ஓட்டுக்கு பைசா பிச்சை, ஓட்டுக்கு பைசா பிச்சை, உரிமை நினைச்சுக்கிட்டான். எம்மா உரிமை தான். என்னடா வாங்கின என்னடா தப்புன்னு கேட்காம ஒருத்தன், வாங்கின என்னடா தப்பு? இது நம்ம உரிமைப்பா. கழுதைக்கு பேர் முத்து மாலை, கழுதைக்கு பேர் முத்து மாலை. உரிமையா உங்களுக்கு இதெல்லாம்? இதே வார்த்தை அல்லாட்ட சொல்லுவீங்களா? அவங்கள்ட்ட ஒரே ஒரு கழுதான், அறிவு கட்ட ஜென்மமே. இந்த பதில் அல்லாட்ட சொல்லுவீங்க? அவங்களால முடியுமா? என்ன நீங்கள் தப்பிச்சிருவேன். 1000 எனக்கு பேச முடியும், ஆனால் நீங்கள் அல்லாட்ட பேர் சொல்லுவீங்களா? ஓட்டு என் உரிமை தகை அல்ல, அப்படியா சொல்லுவீங்க? எதுக்காக தாரான் தருவா உங்களுக்கு? ஏன் தாரான்? சட்டப்படி சரியா? முதல்ல இந்திய நாட்டு சட்டப்படியா அது சரியாது இல்லை, அது ஊழல் பணம் சொல்லுது. நீங்க உரிமைன்னு வாங்க, எப்படி வாங்குற? அப்ப எதுக்காக உன்ட்ட வாங்குறான்? சரி, நீ என்ன செய்யற? ஓட்டுக்கு பணம் சொல்லி வாங்கிட்ட. அசீமா ஒரு கால்குலேஷன் சொன்னாரு, 5 வருஷத்துக்கு ஒரு நாள் நீ 1000 ரூபா மட்டும் வாங்கினேன்னா 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 5 பைசாப்பா. எவ்வளவு? ஒரு நாளைக்கு நீ வாங்கின தொகை எவ்வளவு? வெக்கங்கிட்ட வாங்கினவன தான் கேட்க. ஒரு நாளைக்கு நீ வாங்கின தொகை எவ்வளவு? 5 பைசா ஒரு நாளைக்கு. வந்துடும். எனக்கு உழைச்சி வேறு வேலை திங்கணும், ஹலால வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கணும். புரியுதா? அடுத்தவன் திருட்டு பணத்தில் வாங்கி திங்கிறவன் நீங்களா? முஸ்லீமா? நீங்களா முஸ்லீமா? என்ன துவா நெத்தியை கொண்டு வச்சுக்கிட்டு என்ன அல்லாட்ட துவா செய்ய போறீங்க? என்னை முஸ்லீமாக மன்னிக்க செய். திண்டது ஊரன் களவாண்டு தின்ன பணத்தில் வந்து சோறு நெய்ச்சோறு வச்சு குஸ்கா வச்சு தின்னுட்டு அல்லாட்ட யா அல்லா என்ன நொல்லா? வெக்கமா இல்லையா அந்த சமுதாயத்துக்கு? வீட்டில் இவங்களுக்கு கொடுக்கல. எனக்கு 800 ரூபா தான் கொடுத்தான், 200 ரூபா தரல, 1000 ரூபா 200 ரூபா கமிஷன் அடிச்சுட்டான். என்னப்பா சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? இதுக்கெல்லாம் இஸ்லாத்தை எனக்கு காட்டணும். இல்லை குர்ஆன்ல இருக்குப்பா, அப்படி வாங்கிடலாம், வாங்கி நட்டலாம்னு குர்ஆன்ல இருக்குன்னு காட்டணும், இல்லை ஹதீஸ் இருக்குன்னு காட்டணும். அறிவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் சொன்ன நபியே என்ன ஈமான், அல்லாஹ் இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ்க்கு சொன்ன உடனே சொன்ன தெரியுமா? நபியே உம்மை தூய்மைப்படுத்துவீராக, பரிசுத்தமானவற்றை உண்ணுவீராக. ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா? கரெக்ட் ஹலாலா சாப்பிடணும். குர்ஆனை படிச்சு பாருங்க, தூய்மை ஹலால். 1000 ரூபா நரம்பு ஒரு இழுப்புலத்தினா டாக்டர் பண்ண ஒரு ஊசி பிடிங்கிடுவான். நீ செல்வம் ஹாஸ்பிட்டல் நைட்டு மட்டும் அட்மிட் ஆகிப்பாரு, காலையில் 5000 பிடிங்கி எடுத்துருவான். போய் தர்மமும் யாசகம் கேட்பதை கேவலமாக உலகியல 100க்கும் 1000த்துக்கு ஓடி போய் do you know the value of a single vote? ஓட்டோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாட்டே புரட்டலாம். நான் தான் சொல்லுவேன், ஏன்டா போய் தொங்குறீங்க? எவனுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சைலண்டா கீப் சைலண்ட், உள்ள உட்காருங்க. எல்லா தலைவரும் நம்மளை சுற்றி வருவான். பருந்துகள் சமுதாயத்துக்கு இறைய தேடி வர போல ஓடி வருவான். என்னடா முஸ்லீம் சமுதாயம் ஓட்டு கிடைக்காம போயிருமே, என்ன செய்யலாம்? நீங்க என்ன காட்டலாம் தரேன்னு சொல்லுவான். ஈஸியாக டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். அடக்கிட்டு இருந்தால் போதும். பிச்சைக்காரத்தனமா ஓட்டுக்கு எவ்வளோ தருவேன், எனக்கு எத்தனை சீட்டு தருவேன்? நீங்கள் வந்து எங்கடா சமுதாயத்தை புரட்சி பண்ணிட்டீங்க? நீங்களாம் அதிகாரத்துக்கு என்ன சமுதாயத்தை என்ன வானம் பூமி வெடிச்சு செதறிட்டுன்னு சொல்லி நீங்கள் காட்ட போறீங்க? நத்திங் 100 முட்டாள்களை அடியாள்களை உருவாக்கி வச்சிருவார். நீ போகும்போது ரோட்டில் கத்தி உனக்கு கோஷம் போடுற வெறி பிடிச்ச கூட்டத்தை உருவாக்கி வைத்தவர். இந்த சமுதாயத்துக்கு எந்த மாட்டு வர போற கிடையாது. எல்லாம் சப்பம் மேட்டரா செஞ்சு தருவான். அவர்கிட்ட சொன்ன ஸ்டேஷனில் போன் பண்ணி போடா கூட 5 ரூபா கொடுத்தா வக்கீல் பார்த்துக்கிறான். கூட 5 உன் பிள்ளை வக்கீல் படிக்க வை, உன் பிரச்சனை அவன் பார்த்துக்கணும். போய் சமுதாயத்தின் பலன் என்ன? நீ அங்க போகாமலே நம்முடைய கண்ணியமிக்க தலைவர்கள் உட்கார்ந்துட்டு அந்த கட்சிக்கு டிமாண்ட் வைக்கலாம். எங்களுக்கு என்னென்ன வேணும், ரிசர்வேஷன் இது வேணும், வக்ஃபு ப்ராப்பர்ட்டிகள் இப்படி அனாமத்த கிடக்கு எல்லாம் ஆட்டையை போட்டு வச்சு பிடிங்கி தரணும், எங்களுக்கு இத்தனை மெடிக்கல் காலேஜ் சீட் தனியாக நாங்கள் கட்ட போகிறோம் வேணும்.
கேட்க முடியாதா உங்களால? கேட்க முடியாதா? ஓடுறீங்க. 100 ரூபா தந்தா உனக்கு தான் ஓட்டு, எத்தா உனக்கு தாத்தா, உனக்கு 500 எத்தா உனக்கு தாத்தா ஓட்டு. அட திருட்டு கூட்டமே, திருட்டு கூட்டமே. யாசகம் எடுக்க வச்சுட்டு முஸ்லீம்களை பணக்காரன் கூட பேராசைக்காரனா வாழ்கிறான். பேர் என்னடா பணம் இது? அட மட சமுதாயமே, ஈமானுக்கு அர்த்தம் தெரியல உங்களுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தூய கொள்கை அது. எந்த களவு திருட்டு ஊழல் பணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம உழைப்புல கஞ்சியை குடிச்சு வாழணும். அதான் நல்ல முஸ்லீம் கழகு. ஆணும் பெண்ணும் உறுதியா இருக்கணும். ஓடுறீங்க ஓடுறீங்க ஓடுறீங்க, எல்லா ஊருக்கும் ஆய்வு தரலன் சண்டை சண்டை சண்டை, வெக்கமே இல்லாம. இதெல்லாம் ஏஜென்ட் யார் நினைச்சுக்கிட்டீங்க? இந்த பணத்தை பட்டுவாடா பண்றதெல்லாம் நம்மவர்கள். சஜிதாலே அல்லடக்கம் எல்லாம். இன்னைக்கு பணப்பட்டுவாடா ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடணும். எந்த வேட்பாளர் ரூபா கொடுத்தாரோ அவர் ஜெயிச்சிடணும். அல்லாக்கே லஞ்சமாடா? அல்லாக்கே லஞ்சமா? என்ன சொல்ல வாரீங்க? என்னப்பா சொல்ல வாரீங்க? இஸ்லாம்ல என்னடா எங்க சொல்லி தொலைங்கடா. என்னடா யூனிக்னஸ், தனித்துவம் என்னடா காட்ட போறீங்க? முஸ்லீம் 1 பைசா காசு வாங்க மாட்டான்னு சொல்றது சரியா? முஸ்லீம் எந்த ஈமானை விட்டு கொடுத்து எதற்கும் சமாதானாக மாட்டான்னு சொல்றது இஸ்லாமா? என்னன்னா காலில் விடுவோம், கும்பிடு விடுவோம், ஓட்டு ஓட்டி ஜெயிப்பேன்னு சொல்வதும், காசுக்காக கையேந்தி பிச்சை எடுப்பேன் என்று சொல்வதும் இஸ்லாம்னு நீங்க சொல்றீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை உங்களுக்காக உயிர் நீத்த சுகதாக்கெல்லாம் நீ இந்த கேடுகட்ட காரியத்தை முஸ்லீம் என்ற அடையாளத்தை வச்சு ரோட்டு பிச்சை வாங்கி கைசா திங்கிறதுக்கா சமுதாயமே? உங்களுக்கெல்லாம் கோபம் வரதா? எனக்கு வரும். நாங்க படிக்கிறோம். அங்க வேற ஒண்ணு சொல்லுது, இவனு 4 நாக்கும் 8 நாக்கும் ஈமானை வித்து காலி பண்ணிடுறான். இது அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். எப்பா உலகத்துல நல்லா தான் இருக்கும், எல்லாம் நல்லா தான் இருக்கும். அங்க வந்து நின்றதான். சரி, ஒரே கேள்வி, நீ எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தா என்பதற்கு பதில் சொல்லாமல் உங்கள் பாதம் ஒரு அங்குலம் நகராது. இப்ப பதில் சொல்லுங்க. இந்த ஓட்டு காசு வாங்கி நக்கி தின்னல, இது பதில் சொல்லுங்கப்பா. நீங்க உங்கள் பாதம் ஒரு அங்குலம் நகராது. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், சிங்கிள் பைசா அல்லாட்ட கணக்கு செலுத்தணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உங்கள்கிட்ட தான் கேட்க. ஏன் இடிமண்ணா இருக்கீங்க? வாங்கியாச்சு தின்னாச்சு, என்ன செய்யுங்க கீழே சதக்கா பண்ணிக்கணும். அந்த காசை தர்மம் பண்ணிட்டு அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கிடுங்க. வாங்கி விட்டு எடுத்துருங்க. மது ஹராம்னு எப்படி வசனம் வந்த போது சகாபாக்களில் பலர் மது குடித்தனே விரல விட்டு வெளியே எடுத்தாலும் நம்ம வீட்டில் போய் தொழில் விரல விட்டு எடுத்துருங்க. நீச்சோறும் இந்த பிரியாணி வெக்கம் இல்லாமல் அதுக்கு ரசம் வச்சு புளிச்ச கஞ்சி குடிச்சு படுத்துக்கிடுங்க. அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான். அந்த நேரத்தில் கூட்டல் கும்பலாக போனாலும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? என்னப்பா நமக்கு வரலையாப்பா, நமக்கு வரல, நம்ம வீட்டில் 8 நரகவாதிகள், எங்கள் வீட்டில் 10 நரகவாதிகள். உண்டது ஹராம், உடுக்கியது ஹராம், பருகியது ஹராம். அல்லாஹ் துவாவை எப்படி ஏற்றுக்கிடுவான்? சொல்ல கேட்ட துவா தான். பிரயாணத்தில் ஒரு தலைகள் பரட்டையா, முகங்கள் தூசி படைந்து வாகனத்தில் பிரயாணம் செய்கிறாரு. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர் பிரார்த்தனை செஞ்சு யா ரப்பி யா ரப்பின்னு கையை உயர்த்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பி இவருக்கு எப்படி பதிலளிப்பான்? இவருக்கு பதிலளிக்க மாட்டான். ஏன் தெரியும்? உண்டது ஹராம், உடுக்கியது ஹராம், பருகியது ஹராம். உள்ள போச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வராது. தோழர்களே, சகோதரர்களே, வராது வராது வராது. லா இலாஹ இல்லல்லாஹ் வராது. சிலையில் அடிச்சாலும் வராது, நீ தொப்பி போட்டாலும் வராது, தாடி வச்சாலும் வராது. உள்ள கிட்டது போயிட்டுனா வராது. சம்பாதிச்சது ஹலாலா இருக்கணும், உழைச்சது தான் சாப்பிடணும், வியாபாரத்தில் செஞ்சுதான் நீங்க சாப்பிடணும். கல்ல ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கி திங்கிறோட கேவலம் அவமானம் எதுவும் இல்லை என்று முஸ்லீம் சுயமரியாதை என்னன்னே தெரிய மாட்டீங்களே. வெக்கமான உணர்வு என்றால் என்னவென்றே தெரியாம பிடுங்கப்பட்டுட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முஸ்லீம் அல்லாத சமுதாயம் அவனும் ஓட்ட மறியல் பண்ணுதான். எங்க ரூபா வரலப்பா, அங்கெல்லாம் போயிட்டு இங்க வரலங்க. ஏன் இவனும் எடுக்கான்? இல்லடா முஸ்லீம் பகுதியில ரூபாய் வேண்டான்ட்டானுங்க. ஏன்பா? அவங்க முஸ்லீம்பா, முஸ்லீம்ல வாங்க மாட்டார்கள்ப்பா. இல்லாட்டா இவனெல்லாம் ஈஸியா விலை போயிருவான். இவனு விலை போற கூட்டம் தான். சில ஆலிம் முண்டாக்கு ஆலிம் ஆனா அது கொடுத்தா வாங்கிக்கிடுங்க. ஏன்னா மறுமையில இவன் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு நிக்கிற மாதிரி, பரிந்துரைக்கு இந்த ஆலிம் நிக்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கான். ஆலிம் 10 ரூபா கொடுக்குறது என்னன்னு கொடுத்தா வாங்கிடுங்க, கொடுத்தா வாங்கிடுங்க. அப்படியா? அதுக்கு நீ ஆதாரத்தை காட்டு. நீ சரி சொல்றதில்ல,
குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்தும் கொடுத்தா வாங்கிட்டு சொல்லுங்க. நீ ஆதாரம் காட்டுங்கடா. முட்டா ஆலிம்களா சமுதாயத்தை நாசம் பண்றீங்க. இஸ்லாத்தை தூய வடிவில் தான் காட்டணும். இஸ்லாம்னு என்ன தெரியுமா? எவனும் நெருங்க முடியாது. ஓ ஹலால பைனா ஓ ஹராம பைனா, இரவிலும் பகலை போன்று வெளிச்சமான மார்க்கத்தை விட்டுட்டு போறேன். எல்லாத்துல அல்ல சுத்தி செக் வச்சிரும். அவனவன் மனோச்சைப்படி வாழ்வதென்றால் மார்க்கத்தை அல்லாஹ் சொன்னான். மனோச்சையை நீங்கள் கடவுளாக ஆக்கிக்கொள்ள கடுமையா எச்சரிக்கை மனோச்சை கடவுள். அப்படி வறுமை உங்க வீட்டில் தாண்டவ மாட்டுதா? யாசகம் செய்வதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருக்கு தெரியுமா? அது சில கேட்டகரி இருக்கு, அவங்க அனுமதி. கொலை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு ஒருவேளை எதிர் தரப்பு வந்து நீ எனக்கு சரிக்கு சமமான ஈடு தொகையை தந்துட்டா நான் உன்னை மன்னிச்சிறேன்னு சொன்னா அவர் யாசகம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு தெரியுமா? இருக்கு. அடுத்த வேளைக்கு பசி, எங்க குஃபுருக்கு போயிருவோம், குஃபுருக்கு இறை மறுப்புக்கு போயிருவோம் என்று பயந்தால் நீங்க என்ன செய்யலாம்? யாசகம் தடை இல்லை. சட்டத்தை படிக்கணும். இது யாசகம் இல்லையா? எனக்கு தாங்க 1000, எனக்கு வீட்டில் 8 பிச்சைக்காரன் 7 என் குடும்பத்தை 5 பிச்சைக்காரன் 4 பிச்சைக்காரன். என்னடா அது? வெக்கமா இல்லை? எதுல பரக்கத்திற்கு நினைக்கிறீங்க? நீங்கள் உழைத்தால், நீங்க செய்த வியாபாரத்தால் கிடைக்கிற செல்வத்தில் பரக்கத்து உண்டு. அதுக்கு சமமா இது ஆகுமா? மீஜா இடைத்தராசில் நிற்கக்கூடியதா? அது எங்க வச்சிடும்? இது கால தர்றத்தின் சர்றையரால் வந்து நிற்கும். நன்மை தீமையின் இடைத்தட்டில் வந்து நிற்கக்கூடிய செல்வம் அது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அடுத்தால பிரச்சாரத்துக்கு போனவர்கள், முஸ்லீம் பெண்களும் சரி ஆண்களும் சரி, ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆட்டம். டே, நீங்க என்ன பதிரு போரில் வெற்றி பெற்றுட்டீங்களா? நீங்க உகது போரில் வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? கொனை யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? உங்களுக்கும் நீங்க என்னடா வெற்றி அடிச்சு கொண்டாடி முஸ்லீம் பிள்ளைகள்லாம் போட்டது பாரு டான்ஸு. எங்க இதை வேற மூஞ்ச வேற மறைச்சிக்கிட்டு மூதேவி ஆடுது ஒரு ஆட்டம். குந்தாணி மாதிரி கிடந்து ரோட்டில் கிடந்து 60 ரூபாய் இருக்கு. பார்க்க 10 300 100 பெண்கள் முஸ்லீம் ஆளக்கூடிய பகுதி. அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. எந்த மார்க்க வரையறையும் கிடையாது. ஆனா மூஞ்சில என்ன போட்டுக்க வேண்டியது? கருப்பு அங்கேயே போட்டுக்கிட்டு மூஞ்சில ஒரு துணியை மாட்டிட்டு அவள் முஸ்லீம் இல்லையா அந்த சந்தேகம் இருக்கு. முஸ்லீம் பிள்ளைகளும் செய்யுது. முஸ்லீம் பிள்ளைகளும் தைரியமா பேசுறாங்க. பார்த்தீங்க தானே? தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்க, எல்லாம் வீடியோ வந்துட்டே இருக்குதா? யாரோ ஒரு குடும்பத்திலான இருப்பாவா, எவனும் கண்டிச்சதாக, எவனும் 2 செப்பையில போட்டதாக இதுவரை எந்த தகவலும் வரல. அப்படின்னா வீட்டு ஆண் துணையோடு இது நடக்குது. வீட்டில் எந்த ஆண்மகன் தான் பெண்ணை கண்டிக்க முடியும்? அதிகாரம் படிச்சு அவனா தான் இருக்கான், கண்டிக்கல. ஜமாத்து கட்டுப்பாடுகள் இவள் வரவும் மாட்டா. திருப்பி சொல்ல, ஜமாத்தை துண்டாடிய சமுதாயம் ஒரு காலம் திரள தான் நிற்கும். இந்த சமுதாயம் விளங்கவே செய்யாது. ஜமாத்து கட்டுப்பாடுகள் இல்லாத சமுதாயம் அழிந்து போகும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய சமுதாயத்தை ஜமாத்து ரொம்ப முக்கியம். நான் சீரியஸா பேசுறேன். எந்த ஒன்றை நீங்க விளையாட்டை கருதி கடந்து போயிட வேண்டாம். அல்லாஹ்வுடையார்களே, ஒரு தேர்தல் என்பது ஒரு சமூகத்தை வைக்கப்பட்ட சோதனை. நமக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். எந்த தேவைகளை இஸ்லாத்தை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் அங்கதான் பார்க்க முஸ்லிம்கள் ஈமானுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க. நான் 2ஆம் முறை சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அல்லாஹ்வுடையார்களே, 16 அத்தியாயம் 106வது வசனம். இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு ஓட்டெலாம் கேட்குறாங்கல்ல, இவங்க இப்படி கும்பிட்டா தான் எங்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு இவங்க சமாதானம் சொன்னால் 16 106வது வசனம். அல்லாஹ் நீங்கள் குஃப்ரான வார்த்தைகளே வாயில மொழிவதுக்கு அனுமதி தருவான். வாயில மட்டும். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை அவங்க உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க அடிமை தான். அம்மார் ரலியல்லாஹு அவங்களை பிடிச்சி வச்சு தண்ணியில் முக்குறானுங்க. மூச்சு திணற அடித்து கொல்ல பார்க்குறானுங்க. லாது உஜா தான் கடவுள்னு சொன்னாங்க. லாது உஜா மனாது தான் கடவுள் சொல்ல உடனே அவர் கட்டத்தில் உயிருக்கு போராடும் போது கையை சிங்கிள் காமிச்சிட்டார். விட்டுருங்கிற. அப்போ லாது உஜா மனாத ஈமான் கொண்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கணும். எவர் ஈமான் கொண்ட பின் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவருக்கு அவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் யாராவது அவருக்கு நிர்பந்தம் செய்தால் அவரை தவிர
நிர்பந்தம் பண்ணுறதை தவிர நல்லா நிர்பந்தம் பண்ணால் அவருக்கு அலோடு. என்னை வந்து தண்ணியில் போட்டு கொள்ளுதான், நல்லா தீயை வச்சு கொளுத்துறான் யானை. நான் வழி இல்லாமல் சிப்பா அவன் கடவுளை ஏற்றுக்கிறப்பான்னு சொன்னால் மார்க்கத்தை இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தை உங்களுக்கு விட்டு தரோம். எப்படி? பன்றி இறைச்சியை நீங்கள் சாப்பிடலாம், எப்போ வாழவே முடியாது, அதை தவிர எதுவும் இல்லைன்னா நிச்சயம் நீ ஹலாலா பன்றி இறைச்சி சாப்பிட்டு பிழைச்சிக்க, செத்துல தற்கொலை பண்ணிடாத, தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அப்படி நம்ம வேட்பாளர்களை தண்ணியில் போட்டு முக்கினாங்களா? எங்கேயாச்சும் வேட்பாடு தண்ணியில் முக்கி எடுத்தாங்களா? அப்படியா? நம்ம தலைவர்கள்லாம் தண்ணியில் முக்கி எடுத்தால் தான் ஓட்டு போடுன்னு சொன்னாங்களா? இல்லை. இந்த வசனம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சொல்கிறாங்கல்ல, அப்படி நம்ம நடிச்சுக்கலாம் அப்படின்னா நடிக்கலாம், அனுமதி இல்லை. எப்போ நடிக்கலாம் தெரியுமா? என் உயிர் போயிடும், என்னை கொன்றுவான் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்போ அந்த நேரத்தில் இல்லைப்பா உன் கடவுளை சொல்கிற வாயில் முடிஞ்சிட்டு உள்ளத்தில் என்ன இருக்கும் நமக்கு ஈமானில்? இந்த வசனம் இதுக்கு இறங்க அம்மாவுக்கு இறங்க வசனம் தான் 16:106. அடுத்து அல்லாஹ் 107 திருப்பி பதில் அதுக்கே வரல பதில் சொல்லுவான். அடுத்தால எனில் நிச்சயமாக அவர்கள் மறுமையை விட இந்த உலகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். மறுமையை விட யார்? இந்த கூட்டம் மறுமையை விட என்ன செய்கிறான்? உலகத்தை ரொம்ப நேசிக்கிறான். எல்லாம் முடிஞ்சிட்டா அப்போ இவர்களால் என்ன இவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் சமாதானம் பேச பண்ண மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. களத்தில் நின்னாதாங்க தெரியும். உன்னை களத்தில் எவன்டா நிற்க சொன்னா? மூதேவி, உன்னை களத்தில் எவன் நிற்க சொன்னா? நீங்கள் அழுதிங்களாப்பா? யாரெல்லாம் அழுதிங்க சொல்லுங்க. இன்னும் நிற்கலைன்னா சமுதாயமே சோறு திங்கான்னு சொன்னாலும் கை தூக்குங்க. இந்த தலைவர்கள் தேர்தலில் நிற்கலன்னு நாங்களாம் செத்துருவோம்னு சொன்னோம், சமுதாயம் சொன்னால் கை தூக்குங்க. யாரும் கிடையாது. இவனுங்களா பதவி வெறி மோகத்தை ஏற்றி மண்டையில் ஏற்றிக்கிட்டு இந்த சமுதாயத்தை இழுத்து கொண்டு உள்ளே தள்ளுறது. வா நான் பாவத்தில் சேர்ந்துட்டேன், நீயும் சேரு, கொஞ்சம் தள்ளி முன்னாடி வாங்கம்மா, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நீங்கள் பாவத்தில் நீங்கள் நினைச்சு ஒன்றா கலந்துக்கிடுங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இந்த சலுகையை கொடுத்தான் அப்படின்னா நிர்பந்தத்தால் உயிருக்கு ஆபத்து வந்தால் நம்ம அந்த நிலையை எடுக்கலாம். மார்க்கத்தை தடையில்லை. பன்றி இறைச்சியும் உண்ணலாம், வாழ வழியில் இறைச்சி பன்றி இறைச்சி தவிர யாதொன்றும் கிடையாது நிலை வந்தால் நம்ம உண்ணலாம். மார்க்கத்தை தடையில்லை. ஏன்னா அல்லாஹ் அந்த உயிரை மாய்த்து கொள்வதற்கு யாருக்கும் தரல. நம்ம ஏன் பேரை சொல்லலாம் 19 சொல்ல அப்படின்னா யார் உள்ளத்தையும் பிளந்து பார்க்க முடியாது. அவர் இறுதி நிலை எப்படி நமக்கு தெரியாது. அவரை தௌபா செய்யலாம், திருந்தலாம், அல்லாஹ் பக்கம் நெருங்கிடலாம். ஆனால் கண்ணு முன்னாடி வெளிப்படையாக வந்து கண்டிக்கணும். வெளிப்படையாக உள்ளதை மட்டும் நம்ம பேசுகிறோம். இல்லை இவர் முடிவு இப்படி நான் சொல்ல தயாரில்லை. யாரை பற்றி நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு அதிகாரம் எனக்கு அல்லாஹ் தரவும் இல்லை. ஆனால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக நபியே, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக நான் எச்சரிக்கை பண்ணுறேன், கடுமையாக எச்சரிக்கை செய்கிறேன். சமுதாய தலைவர்களுக்கும் தான், எவனா இருந்தாலும் சரிதான், நான் சொல்ல வேண்டிய கடமை. குரானும் சுன்னாம் யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாது, அவசியமும் இல்லை. யாருடைய உரிமை இந்த நாட்டில் என்ன செய்ய பறிச்சிட முடியாது. அல்லாஹ் நாடு வரை கண்ணியப்படுத்துவான், நாடு அல்லாஹ் இழிவுபடுத்திடுவான். சூரா ஹஜ்ஜில் ஒரு வசனம் இருக்கு, கடைசி வசனம், அல்லாஹ் தான் பாதுகாவலன், அவன் மட்டுமே சிறந்த பாதுகாவலன், அவன் மட்டுமே சிறந்த பாதுகாவலன், அவன் மட்டுமே சிறந்த உதவியாளன். அந்த வசனத்தை படிங்க, நம்புங்க. திருப்பி சொல்லுவான், அல்லாஹ் தான் பாதுகாவலன், அப்படி விட மாட்டான். அல்லாஹ் மட்டுமே சிறந்த பாதுகாவலன், திருப்பி வரும், அல்லாஹ் மட்டுமே சிறந்த பாதுகாவலன், திருப்பி வரும், அல்லாஹ் மட்டுமே சிறந்த உதவியாளன். ஏன் சொன்னா அவனை நம்பணும். அவனை நம்ப வேண்டிய நம்பணும். நம்பலன்னு சொன்னா நம்ம இப்படிதான் எல்லாம் வழிந்து போவோம். அப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபான்னு ஒரு நபித்தோழர் இருந்த ஒரு மனிதர் இருந்தார். உமர் அலிகள் ஆட்சி காலத்தில் அவர் தலைமையில் 80 பேர் கொண்ட குழு ரோமானிய தேசம் போகுது. ஒரு படையா போய் மாட்டிக்கிட்டாங்க. ரோம் தேசம் கைப்பற்றிட்டான், பிடிச்சிட்டு மன்னன் சொன்னா நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொடணும் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. சரி நீ ஒன்று பண்ணு, மன்னனுக்கு சஜிதா பண்ணுன்னு சொன்னான். பண்ண மாட்டேங்க. மன்னனுக்கு ஃபஸ்ட்டு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கன்னு சொன்னார். இல்லைன்னு சொன்ன உடனே தூக்கி கைத்தில் கட்டுக்கிட்டான். யாரை? தளபதியை, தலைவரை தூக்கி கட்டியாச்சு, கையை காலை விரித்து கட்டியாச்சு. நல்ல குறிபாதி. இன்னைக்கு ஸ்னைப்பர் ஷூட்டர்னு சொல்கிறாங்களா, கரெக்டாக எய்ம்னு அடிங்க. ஸ்னைப்பர் அந்த காலத்தில் ஆரோ ஷூட்டரை வச்சு கரெக்டாக குறிபாதி அடிங்க. எப்படின்னா கண்ணுக்கிட்ட இப்படி உரசிட்டு போகும், அந்த மாதிரி எய்ம்னு அடிப்பாங்க. காலை பிறந்து மர்மஸ்தானத்துக்கு பக்கத்தில் தொடையில் அப்படி உரசி மட்டும் போகும். அப்படி எய்ம் பண்ணி அடிக்க சொன்னான். அட்ரா வேணும் அப்படின்னு. இப்போ சொல்லு அப்படின்னா ஏற்றுக்கிட முடியாது. நானும் கொஞ்சம் சாமி கும்பிட்டுக்கலாம் சொல்லலை, கீழே இறக்கடாங்க. சரி நீ ஒன்று செய், எனக்கு மட்டும் சஜிதா பண்ணிட்டு போயிட்டேருன்னா. சஜிதா அல்லாஹ் வேண்டி யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னார். என்னடா அப்படி சொல்கிறாங்க? தூக்கடா எவனை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையை கொதிக்க விடுங்கண்ணா. பெரிய ராட்சச கொப்பரைகளை வச்சு எண்ணெயை தரதான கொதிக்க விட்டாங்க. கண்ணு முன்னாடி 2 சிறை கைதிகளை தூக்கி உயிரோடு எழுதிக்கு போட்டான். கஷ்டமாக பிஞ்சு வந்துட்டு உடம்பு.
அதுக்கு நேராக கயிறை கட்டி தலையில கொண்டு அப்படி கொப்பரை கொண்டு தொங்க விட்டுட்டான். இப்போ சொல்லு அப்படின்னா, இப்போ சொல்லு, சஜிதா பண்றியா? என் தலைமுடி அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ரூஹை தந்து அத்தனை எண்ணிக்கை என் உயிர் இருந்தாலும் ஒவ்வொரு உயிர் இறை பாதிலே சகிதாவனை ஒழிய உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், சஜிதா செய்ய மாட்டேன். ஏய் தலைவர்களே, முட்டா பேரோட அவனுக்கு வக்காலத்தில் பண்ண ஒழுங்கா இருந்துக்க. இஸ்லாத்தில் எங்களுக்கு போதிக்கூடாது. நீங்கள் அல்லாட்ட அப்படி சூழல் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். நீங்களா வழியை போய் செயத்தில் அசிங்கத்தில் விழுவீங்க, அருவறுப்பாக விழுவீங்க. பின்ன வந்துட்டு இதெல்லாம் இந்த தான் நாட்டை தலைவதி நீங்களே சொல்லிக்கிடுவீங்க. அப்படியா? உங்களை எவன்டா போக சொன்னாங்க? தலைவர்கள் உருவாயிட்டான் பார், வெறி பிடிச்சி போய். இப்போ புரியுதா? கடைசியில் முடியாண்டாரு. கடைசி ஒரு காம்ப்ரமைஸ் வந்தான். நீ என்ன செய்ய தெரியுமா? என் கையை முத்தமிடு. முத்தமிட்டு உன் படைகளை கூட்டிட்டு போனான். கையை கொண்டாண்டார், முத்தமிட்டார். கையை கூட்டிக்கிட்டு ஏய் ஒன்றுமே ஆளை பார்க்கலன்ட்டாங்க. ஒன்றுமே ஆள இந்த செய்தி உமரலிலாக கேட்டுட்டு மதீனாவுடைய எல்லையில் வந்து உமரலிலா காத்து படை அந்த 80 பேர் கொண்டு குழு வருது. உளவு செய்தி வந்துட்டு மதீனாவுடைய எல்லையில் அமீருல் முஃமினீன் காத்து நின்னார். வந்தன ஒடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதார். கட்டி பிடிச்சி அழுதார், முத்தமிட்டார். நீ ஒரு கரத்தை முத்தமிட்டாய், 80 உயிர்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனால் அல்லாஹ் அப்படி இணை வைக்கல. நான் முத்தமிடுவதற்கு நீ தகுதியான சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. புரியுதா? இஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஈமான் வந்தா நீ என்னடா செய்வ? கொதிக்கிற கொப்பரையில் கண்ணு முன்னாடி 2 உயிரை உயிரோட தூக்கி பிச்சு எடுத்து போட்டான். அதே கொப்பரை தலையில கட்டி தொங்க விட்டுருக்கான். ஒரு அடி தூரத்தில் வெக்க எப்படி இருக்கும் பாருங்க, என்ன கொதிக்கும் போது. அவன அப்ப சொன்ன வசனம்னா, என் தலைமுடி அளவுக்கு உயிர்களின் எண்ணிக்கை இருந்தாலும் ஒவ்வொரு உயிரும் இறைப்பாதிலே சகீதாகவே ஒழிய உன் காலில் விழமாட்டேன் என்று சொல்லதான் இஸ்லாம் என்றால். இந்த ஈமானைத்தான் அல்லாட்ட கேட்கணும். மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த கேடு கட்ட தலைகள் பேச்சை கேட்டு வம்பா பீறாது. அதான் அந்த சமுதாயத்தை தான் முன்னோடியா எடுக்கணும். இவங்க தான் போய் எடுத்துடாதீங்க. தப்பா வழிகாட்டுவான், தப்பா வழிகாட்டுவான், பேச்சு குத்தி விட சொல்லுவான். இதில் கேட்டால் சொர்க்கம் பேரலாமா? அதெல்லாம் நடக்காது. சரி, உமர் அலிலா செய்தியை சொல்கிறேன்னு சொன்ன சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். உமர் அலிலாக வந்து அபூ உபைதா ரலியல்லாஹு தலைமையில் யுத்தம் நடந்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றிட்டாங்க. பாலஸ்தீனம் கைப்பற்றப்பட்ட பிறகு அவன் சொன்னால் உங்கள் அமீருல் முஃமினீன் வரணும், அப்போ தான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சாவி. உமர் அலிலா அங்கேருந்து கிளம்பி வராங்க. உமர் அலிலா அவர்கள் அங்கேருந்து கிளம்பி வராங்க. சரியான வாகனம் இல்லாத காரணத்தினால் மாறி மாறி ஒட்டகம் மேய்ப்பர் ஒரு இடம் கொஞ்சம் தானே செய்வார். ஒட்டகத்தில் உட்காந்து அவர் வருவார். உமர் அலிலாக ஒட்டகத்தில் மூக்கணங்கரை பிடிச்சி நடந்து வருவாங்க. இப்படியாக கொஞ்சம் தூரம் இப்படி கொஞ்சம் தூரம் அப்படி டிராவல் மாறி மாறி வருது. கடைசியாக பாலஸ்தீனுடைய பகுதி வருது. வந்த உடனே அந்த டைம் கரெக்டாக உமர் அலிலா கையில் ஒட்டகத்தின் மூக்கணங்கரை இருக்குது. நேராக போனாங்க. பாலஸ்தீனுடைய அந்த நாட்டினுடைய அதிபர்கள்லாம் நிற்கிறான், குழுவெல்லாம் நிற்கிது. அங்கே ஒரு நீரோடையில் போய் என்ன செஞ்சாங்க, உமர் அலிலா அவர்கள் தன் முகத்தை தண்ணீரால் அலம்பினார். இது கேட்டுக்கிடுங்க. 2 செருப்பேடு கக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. 2 செருப்பேடு கக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்தாங்க. அபூ உபைதா ஓடி, என்ன பண்ணுறீங்க நீங்கள், இதுன்னு கட்டுங்க நீங்கள், அவங்கெல்லாம் பார்த்துட்டு. அப்போ சொன்னார், அபூ உபைதா, இஸ்லாத்தை கொண்டுதான் அல்லாஹ் மூமின்களுக்கு கண்ணியம் அளிக்கிறானே ஒழிய இஸ்லாம் அல்லாத எந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் கண்ணியம் அளிப்பதில்லை. உமரை கொண்டு அல்ல, இஸ்லாத்தை கொண்டுதான் உமருக்கு கண்ணியம். ஞாபகத்தில் வச்சுடுங்க. எந்த ஒன்று காரியத்தையும் இஸ்லாமுக்கு அனுமதிச்சுக்கா மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இவர்களுக்காக எதுவும் வளைந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தெரிஞ்சுக்கிடுங்க. புரியுதா? எவனுக்காக நம்ம வளைஞ்சு குனிஞ்சு போய் இஸ்லாத்துக்கு எப்படி அவசியம் இல்லை. இஸ்லாத்தை கொண்டு தான் நமக்கு கண்ணியம், இம்மையிலும் கண்ணியம், மறுமையிலும் கண்ணியம். ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ காஃபி நடு ரோட்டுன்னு ஓரமாக ஒன்று நின்றுட்டு இருப்பான். அவசரம்தான். ஆனால் எந்த முஸ்லீம் அவசரத்துக்கு கூட நீங்கள் வீதியில் பார்க்க முடியாது. புரியலையா? சமுதாயமே புரியலையா? ஆனால் வெக்கமில்லாமல் போய் காசு நடுவழியில் நின்று வாங்குறீங்களே, எனக்கு தாங்கன்னு ஓடி போய் நிற்கிறீங்களே, எவ்வளோ அவமானப்படுத்துங்க. நீங்கள் எத்தனை கோடி தொகை லஞ்ச தொகையாக வாங்கினீங்கலாம். பள்ளியாசல லூவரும் அசரும் மகரீப்பும் தொழுதீங்களா? எந்த ரப்புவப்பா நீங்கள் வணங்குறீங்க? எந்த ரப்பு வணங்குறீங்க? 500 1000 யா அல்லாஹ், அவமானமா இருக்கு. அல்லாஹ் தான் ரப்புன்னு சொன்னதுக்காக அபூதாலிப் பள்ளத்தாக்குல 3 ஆண்டு எண்ணி முடிக்க முடியாது. 1 2 3 4 5 எண்ணி முடிக்க நமக்கு ஒரு மணிக்கணக்காயிரும். அத்தனை நாட்கள் பசி, பட்டினி, மயக்கம், குழந்தைகள் செத்தன, பாலுக்கு கதறின. நோ காம்ப்ரமைஸ், சமாதானம் கிடையாது. அல்லாஹ்வுடைய இதே தான் வச்சான். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய இதே டிமாண்ட் தான் வச்சான். நபியை உம்மை அரபு கோத்திரத்தின் தலைவராக ஆக்குறோம், அழகிய பெண்களை தருகிறோம், எங்கிட்ட விலை உயர்ந்த மாணிக்க கற்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறோம்,
நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் விட்டணும் சொன்ன போது என் வலது கையில் சூரியனையும் மற்றவர்கள் சந்திரனை கொடுத்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை பிறந்துட்டு பேர் முகமது அகமது எல்லாம் வச்சுட்டு கோயிலா சாமி கும்பிட்டு மாலையம் போட்டு எம்எல்ஏ ஆக்கு. ஏன் சமுதாயத்தை நிறுத்த போறேன்? ஓங்கடா சமுதாயத்தை நீங்க நிறுத்துறது. எங்க ரப்பு நினைச்சானா தரையை முட்டை வச்சு நம்மளை கேவலப்படுத்திடுவான். ரப்பு நினைச்சானா அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? அல்லாஹ் கண்ணியமும் கௌரவம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். புரிஞ்சுதா? மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டா நினைச்சிடாதீங்க. காசு பணம் எது இந்த ஈமானுக்கு விலை கொடுக்க முடியாதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை. புரியலையா? இதோட சிறந்த உதாரணமா பெண்ணு, அழகா பெண்ணு, அரபி எதோ நாட்டுல என்ன பண்ண நீங்க காட்டுற பெண்ணு, இந்த கோத்திரத்தின் அரபு குலத்தின் தலைவர், நீங்க பதவிக்கு தாண்டா நிக்கிறீங்க, போய் எதை விடுவன்றீங்க? அந்த பதவி வலதுகையில் சூரியனையும் சந்திரனையும் தந்தாலும் விடமாட்டேன் இந்த தூதர் சரியா? அந்த கொள்கை சரியா? இல்ல நாங்க என்ன வேணா ஜாமி குண்டி அப்படியே எம்எல்ஏ ஆகணும் சொல்ல சரியா? கட்சி வெறியர்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, கண்டவன் முன்னாடி நாசமா போயிடுறாங்க. அவ்வளோ நான் சொல்லுவேன். அறிவு இருந்தால் பிழைச்சிக்கிடுங்க. அறிவு இருந்தால், மார்க் அறிவு இருந்தால் பிழைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். 4:48 இணை நிச்சயமாக இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஞாபகத்தை விடுங்க. ஹலாலும் ஹராமும் தெளிவாயிட்டு, ஹலால் ஹராம் பேணி வாழ்ந்தால் தான் முஸ்லீம். மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் வரம்புகளும் எல்லைகளும் இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எல்லைகளோட நீ தேர்தலில் வருது. இனியா கேட்டவர்கள் முதல்ல வீட்டு பெண்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சாப்பிடும் எடா கையை ஓட்டிராதலா, நான் இல்லாத நேரத்தை எவனும் தருவான், வாங்கி நக்கிறாதலான்னு சொல்லுங்க. அப்பதான் சொல்லுங்க, என்னங்கோ எங்க அக்கா வீட்டில் 5 ஓட்டுல 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீங்க போகலையாங்கோ, நரகத்துக்கு போகலையாங்கோப்பா. இவன் ஆரம்பிப்பா. வீட்டில் ஒரு உட்காந்துருக்கும், கருப்பு அங்கி போட்டு ஒரு சைத்தான் மாதிரி உட்காந்துருக்கும். தான் ஸ்டார்ட் பண்ணும் வீட்டில். இங்கே வாங்கிட்டான், இங்கே வாங்கிட்டான், இங்கே வாங்கிட்டான், இங்கே வாங்கிட்டான், அவன் நகத்துக்கு போயிட்டான், நீங்கள் போகலையாம்பா. மண்டை நங்குன்னு கொட்டி பேவில் அங்கே போய் படு, கஞ்சி வச்சிருக்கியா அதை குடி, நல்லா உறிஞ்சி குடி, வெங்காயம் வாங்கிட்டா நல்லா தின்னு உஷ்ணம் அமரும்னு சொல்லி வீட்டில் படுக்க வச்சிங்கன்னா கரெக்ட். திறந்து விட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியாமல் நைஸாக வாங்கிட்டு வந்து என்ன விட்ட கட்சி வச்சு உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கே தெரியாமல் வாங்கிட்டு வந்துருவா. தெரியாதவங்கோப்பா. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை, இந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை. அல்லாஹ் தீனுல் இஸ்லாம் மூலமாக தந்திருக்கான். அதை அடித்து நொறுக்கி சாம்பலாக்கி கையில் கொடுத்துட்டு போயிட வேண்டாம். மறுமை நாள் இஸ்லாத்தை உடைத்தவர்கள் மரண தருவாயிலும் கபரிலும் மறுமையிலும் நாசத்தை சந்தித்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய் கிளிய பேசுகிற என்னையும் கேட்கிற உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரு வழியில் நிலைத்திருக்க செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பாவங்களை மன்னிச்சு நம்ம தலைவர்கள்லாம் மன்னிக்கிட்டோம், இவங்க இதோட திருந்திக்கணும் அப்படின்னு நல்லா மன்னிப்பான். நான் திருப்பி 5 வருஷம் கழிச்சு திருப்பி சாமி கும்பிட்டு திருப்பி தலைவராயிரும் அப்படின்னா அப்போ இது போய் புரியுதா உங்களுக்கு? நிர்பந்தத்தால் கூட இல்லை, இவனை வழியே போய் நரகத்தை விலைக்கு வாங்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான. வாஹிய தோவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.